இஸ்லாமிய வானொலி நாடகம் வழிகாட்டி. எழுத்து தலைநகர் ST ஷேக் தாவூத். வழிகாட்டி இஸ்லாமிய வானொலி நாடகம். அடாடா வாமா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்னம்மா அந்த நேரத்துல நீ ஜோஹர்ல இருந்து தனியா வந்த? ஆமாக்கா. வா உள்ள வா, உட்கார்ந்து பேசலாம். உன் முகத்தை பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரில தெரியுது. சொல்றேன்க்கா. நான் அம்மா அத்தா இறந்த பிறகு தனியா தானே இருந்தேன், அது உங்களுக்கு தெரியும்ல. ஆமா, வாடகை வீட்டுல வருமானம் இல்லாம எப்படிக்கா தனியா இருக்க முடியும்? அதுவும் சரிதான். மாசம் மாசம் வாடகை கட்டணும்ல. அதனாலதான் அக்கா என்ன அவங்க வீட்லயே இருக்க சொன்னாங்க. 3 மாசமா அங்கதான்க்கா இருந்தேன். நானும் ஒரு இடத்துல வேலை செஞ்சு கொஞ்சம் வருமானம் வந்து கொடுத்துக்கிட்டு தான்க்கா இருந்தேன். சரி, அப்புறம்? நல்லபடியா இருந்த எங்க அக்கா கணவரோட குணம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிச்சுக்கா. என்னம்மா சொல்ற? அவரோட பலவீனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாருக்கா. பாரு, அவரோட கேரக்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை கண்டேன்க்கா. நான் சுதாரிச்சிட்டேன். இனி அங்கிருந்து எப்படியாவது வெளியாயிரணுங்கிற முடிவுக்கு வந்தேன்க்கா. அடச்சே, ரொம்ப சங்கடமா இருக்குமா? எங்க அக்காவுக்கு அளவு கடந்த வேதனை, எதையுமே சொல்ல முடியாம தவிச்சிட்டாங்க. நான் உங்க வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்னதும் கொஞ்சம் மனசு ஆறுச்சு. சரி, இப்போதைக்கு நீ போயிரு, கொஞ்ச நாள் கழிச்சு யோசனை பண்ணிக்கலாம்னு மன வேதனையோட தான்க்கா அனுப்பி வச்சாங்க. இதுதான்க்கா நடந்துச்சு. அப்படியாம்மா, கவலைப்படாத. அக்கா இருக்கேன்ல, அல்லாவும் கூடிய சீக்கிரம் நல்ல வழி காட்டுவான். இன்ஷா அல்லாஹ். என் வீட்டுல நீ கூச்சப்படவே வேணாமா. என் கணவர் 1 மாசம் வரமாட்டாரு. அவங்க முதலாளியோட கனடா போயிருக்காரு. அவர் வர்ற வரைக்கும் நீ இங்கேயே தாராளமா தங்கலாம். எனக்கும் உதவியா இருக்கும். ரொம்ப நல்லதுக்கா. இங்க பாருமா, பெண்களோட அழகும் இளமையும் பழுத்து தொங்குற மாங்கனிக போலத்தம்மா. அதுலயும் உனக்கு அல்லாஹ் அதிகப்படியான அழகை கொடுத்திருக்கான். பழுத்த மரத்துக்கு காவல் எவ்வளவு அவசியமோ அது போலதாம்மா உனக்கும். என்னக்கா சொல்றீங்க? நான் எங்க வீட்டுல யாரையாவது கூட்டிட்டு வந்து துணையா வச்சுக்கலாம்னு தான் நினைச்சேன். அல்லாஹ் ஒண்ணு அனுப்பிட்டான். சரி வாமா, தொலைய முடிச்சிட்டு சாப்பிடலாம். சரிக்கா. ஜமீலா, 2 பேரும் மார்க்கெட் போயிட்டு வரலாமா? சரிக்கா, போயிட்டு வரலாம். 10 மணிக்கு போனா சரியா இருக்கும். நீ உட்காரு. சரிக்கா. 1 மாசம் ஸ்கூல் லீவ் விட்டதுனால எனக்கு ரொம்ப போர் அடிச்சுதுமா. என்னக்கா இப்படி சொல்றீங்க? எல்லாரும் எப்படா ஸ்கூல் விடுமுறை வரும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் நர்சரி ஸ்கூல்ல வேலை செய்யறதுனால பலதரப்பட்ட குழந்தைகளோட பழகுறேன். அவங்களோட கிளி பேச ரசிக்கிறேன். இதையெல்லாம் நான் நல்ல பொழுதுபோக்காதாமா நினைக்கிறேன். சில குழந்தைகளோட குடும்பத்தனமான பேசி எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அக்கா, பொறுமையும் புத்திசாலித்தனமும் உள்ளவங்க தான்க்கா இந்த நர்சரியிலே வேலை செய்ய முடியும். ஆமா, டென்ஷன் சிறுசிறுப்பு இதுக்கெல்லாம் வேலையே இல்லம்மா. குழந்தைகளோட மென்மையான மனசுல இடம் பிடிக்கிறதுனா அன்பும் வசீகரமான பேச்சுதாமா முக்கியம். நிச்சயமா. ஒரு நாள் 7 வயசு பெண் குழந்தை என்ன பார்க்க வந்துச்சு. சொல்லுங்கக்கா. மிஸ், நீங்க ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர்றீங்களான்னு கேட்டுச்சு. அதுக்கு நீங்க என்னக்கா சொன்னீங்க? ஏமா எதுக்குமான்னு நான் கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? என்னக்கா சொன்னா? அவ சொன்னது, மிஸ், நீங்க எவ்வளவு அன்பா பேசுறீங்க, பழகுறீங்க, உங்களுக்கு கோவமே வர்றதில்ல. எங்க வீட்டுல எங்க மம்மியும் டாடியும் எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்போதுமே டென்ஷன் தான். நான் மட்டும் எப்படி மிஸ் சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு நாள் நீங்க வந்து அட்வைஸ் பண்றீங்களான்னு கேட்டா. கேட்டு அழுதுட்டாமா. அப்படியாக்கா? நீங்க என்ன சொன்னீங்க? நிச்சயமா நான் ஒரு நாள் வர்றேம்மான்னு சொன்னேன். நல்லத சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் யாருக்கும் உரிமை உண்டுமா. உண்மைதான்க்கா. ஒரு குழந்தை மனம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. குழந்தைங்க முன்னால பெத்தவங்க எப்படி நடந்துக்கிறன்னு ஒரு வரமுறை இருக்குமா. ஆமாக்கா. இத தெரிஞ்சு நடக்காதவங்க பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு லாயக்கே இல்லாதவங்கம்மா. உண்மைதான்க்கா. சரிக்கா, மணி 10 ஆச்சு. மார்க்கெட்டு போலாமா? சரி, புறப்படுமா, போலாம்.
அலைக்கும். வலைக்கும் சலாம். உட்காருமா. நீங்களும் குளிச்சிட்டு வந்துட்டீங்க, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமாக்கா? ஏக்கா முகம் ஒரு மாதிரியா இருக்கு, அழுகிற மாதிரி இருக்கு, ஏக்கா? ஒண்ணும் இல்லம்மா, எங்க வீட்டுக்காரு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நாளைக்கு வர்றாராம்மா. சந்தோஷம் தானேக்கா, அதுக்கு இவ்வளவு கவலை? அது கவலை இல்லம்மா, எங்க அம்மாவும் அத்தாவும் ஒரு விஷயத்த தீர்க்கமா சொல்லிட்டாங்க, அதாம்மா கவலை. என்னக்கா சொன்னாங்க? அத நான் எப்படிம்மா சொல்லுவேன்? ஒன்னு, என் கணவர் வந்த பிறகு இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. அல்லா, ஏக்கா? எங்க அம்மா சொன்னது அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிப்பிரிக்கப்படாத ரசூல்லா சொல்லியிருக்காங்களாம். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீயே ஏற்படுத்தி கொடுக்கிற, அதை தவிர்க்கணும்னா அந்த பொண்ணு எங்கேயாவது அனுப்பிவிடு, அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அக்கா, என்னக்கா செய்யறது? மறுபடியும் அங்கேயும் போக முடியாது, என் தலை எழுத்து. ஒரு ஆண் மகனுக்கு இந்த நிலை வந்தா எத்தனையோ வழி இருக்கு, இப்ப எனக்கு என்னக்கா வழி இருக்கு? அழாதம்மா. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாலே இந்த போன் வந்துருச்சு. ராத்திரி எல்லாம் சிந்திச்சு நல்ல ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்மா. என்னக்கா முடிவு? இந்த தாமான்ல பள்ளி ஜமாத் தலைவரா இருக்கிறவங்க அகமது பாய் ரொம்ப நல்ல மனிதர். அவரு வழிகாட்டிங்கிற பத்திரிகைக்கு ஆசிரியர். அவரோட பத்திரிகை மட்டும் வழிகாட்டி இல்ல, அவர் நிறைய மனிதர்களின் வாழ்வுக்கு வழிகாட்டிய மனிதருள் மாணிக்கம்னு கூட சொல்லலாம். அப்படியாக்கா? எங்க குடும்பத்துக்கு அவர் ரொம்ப வேண்டியவருமா. அவரிடத்துல உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன், நாளை காலையிலேயே நீ அவரை போய் பாரு. உன் விவரங்கள்லாம் நான் முன்னாதையே போன்ல சொல்லிடுவேன். நீ போய் 5-6 மணி நேரத்துல உனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா. சரிக்கா. சரி வாமா, நீ பசியோட இருக்கிற, எனக்கும் பசிக்குது, வா சாப்பிடலாம். வேண்டாம்க்கா, எனக்கு இப்போதைக்கு பசிக்கல, உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன், வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வாம்மா, உட்காருமா. நீ ஜமீலா தானே? ஆமா பாய். ஜோஹூர்ல இருந்து வந்திருக்க. ஃபாத்திமா எல்லா விவரத்தையும் என்கிட்ட நேற்று சொல்லியாச்சு. உன்னுடைய பிரச்சனை தீர்வாகணும், அவ்வளவுதானே? முதல்ல எல்லாம் வல்ல அந்த அல்லாஹ்விடத்துல துவா செய்துக்கோமா. சரிங்க பாய். நல்ல இடத்துல ஒரு வேலை கிடைச்சா போறியாமா? வேலை கிடைச்சு போனாலும் ஒண்ணு அந்த வீட்லயே தங்கணும், இல்லனா தனி ஒரு வீட்டுல தங்கணும். ரெண்டுமே ஆகாத காரியம்தான் பாய். இப்போ உன்னுடைய மனநிலையை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. என் கையில இப்ப 3 வரன் இருக்குமா. எந்த மாப்பிள்ளையாவது உனக்கு பிடிச்சிருந்தாலும் சொல்லு, நிக்கா பண்ணி வச்சு உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புமா. இன்ஷா அல்லாஹ். நமக்கு அம்மா அத்தா அண்ணன் தம்பி யாருமே இல்லையேங்கிற கவலை இனி உனக்கு வேண்டவே வேண்டாம். படியேறி என்ன பார்க்க வந்ததோட அந்த கவலையெல்லாம் மறந்துடுமா. சரிங்க பாய். ஒரு மாப்பிள்ளை இருக்குது, ஏகப்பட்ட சொத்து வசதி எல்லாமே இருக்கு, அழகான வாலிபன். அவன் எதிர்பார்ப்பு என்னன்னா, எல்லாம் நல்ல மார்க்க அறிவுள்ள ஒரு அழகான இளம் பெண் அவனுக்கு வேணும், அவ்வளவுதான். வேண்டாம் பாய். வேணாமா? சரி. அடுத்து அழகான வாலிபன், வயசோ 35, கருத்து வேற்றுமையினால முதல் மனைவியை விவாகரத்து செய்தவன், கை நிறைய சம்பளம், வசதியான வீடு. முன்னால சொன்ன அவனை போலவே அழகான மார்க்க அறிவுள்ள பெண்ணாத்தான் பாக்கறான். இவனும் எதிர்பார்க்கறது அதுதான். வேணாம் பாய். அதுவும் வேணாமா? சரி, 3வது பையனை பார்ப்போம். இவன் பிறவியிலேயே ஒரு காலு ஊனம். இவனுக்கு உழைச்சுத்தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அவன் அத்தா தேடி வச்சிருக்கிற சொத்துக்களை பராமரிச்சாலே போதும், என்ன ஒரு கஷ்டமும் இல்லாம வாழலாம். வயசு 40. முதல் மனைவி தானாவே விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டான். 2ஆம் திருமணத்துக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்ல?
முதல் மனைவி செய்த துரோகம் அவனுக்கு வேதனையா மாறி வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஓ, அப்படி என்ன பாய் நடந்துச்சு? அவன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவதான். அம்மா அத்தா பார்த்து வச்ச மாப்பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவனும் எந்த குறையும் இல்லாம தான் தன்னுடைய மனைவிய நடத்தி வந்தான். ஆனா அவன் மனைவிக்கு உள்ளூர ஒரு குறைபாடு இருந்திருக்கு. அப்படி என்ன பாய் குறைபாடு? உலகத்து பெண்கள் எல்லாம் எந்த அங்க குறைவில்லாத ஆண்களோட சேர்ந்து வாழ்ந்து நல்லா சந்தோஷமா இருக்கும் போது நமக்கு மட்டும் ஏன் இந்த விதி இன்னும் மனம் நொந்துக்குவான். ஒரு நாள் தன் பெற்றோரை பார்த்து, எனக்கு என்னுடைய கணவர்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்துருங்க, எந்த குறைபாடும் இல்லாத ஒரு ஆண்மகனுக்கு திருமணம் செய்து வைங்க, இல்லன்னா என்னையே நான் அடிச்சுக்குவேன்னு கேட்டா. அப்படியா பாய்? இப்படிப்பட்டவ ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்? உடனே அம்மா அத்தா முறைப்படி செய்ய வேண்டியதை செஞ்சு கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. இனி நான் எந்த பொண்ணையும் நிக்கா பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லி உறுதியா இருந்துட்டாமா. பாய், இந்த மாப்பிள்ள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாய். எப்படிமா? இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் பாய். எப்படிமா அப்படி சொல்ற? அழகும் இளமையும் இருந்தோம் பிறவியிலேயே ஒரு காலை இழந்தவனை ஏற்று நல்ல பணிவிடைய செய்யறாளே, நமக்கு தகுந்த மனைவியா இருக்கிறாளேங்கிற எண்ணம் அவர் மனசுல தனிச்சு நிக்கும் பாய். என் மேல அன்பும் பாசமும் அனுதாபமும் குறைவில்லாம என்னைக்குமே அவர் மனசுல குடிப்பு வந்துரும் பாய். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை பூலோக சொர்க்கம் பாய். அப்படியாமா? அது சரி, முன்ன சொன்ன அந்த 2 பேரையும் ஏன் உன் மனசு ஏத்துக்கல? எல்லா வசதி இருந்தாலும் குறையில்லாத ஒரு ஆண்மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு என்னோட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் எந்த உதவி ஒத்தாசையும் அவகிட்ட இருந்து நம்மளுக்கு இல்லையே. பிரசவ காலம், குழந்தை பராமரிப்பு காலம் இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு எந்த நாதியும் இல்லையே. பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சொந்தம் பந்தம் இல்லாத ஒரு அனாதை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு நினைச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கை நரகமாயிரும் பாய். சபாஷ்மா, உன்னோட புத்தி கூர்மையா ரொம்ப பாராட்டுறமா, ரொம்ப பாராட்டுறேன். அதோட நீ ஒரு முடவனுக்கு உன் வாழ்க்கைய தியாகம் செய்ததால உனக்கு அந்த அல்லாவும் நல்ல ஒரு பரக்கத்தை செய்வான். நிச்சயமா அவங்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு உனக்கு இருக்குமா. இது மறுக்க முடியாத உண்மைமா. ரொம்ப சந்தோஷம் பாய். இனி நீ என்ன பாயின்னு அழைக்காதம்மா. ஏன் பாய்? அத்தான்னு கூப்பிடுமா. இப்படிப்பட்ட ஒரு அறிவுள்ள உன்னை மகளா அடைகிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேனுமா. பாய், அந்த அக்கா சொன்ன மாதிரி நீங்க மனிதருள் மாணிக்கம் தான் பாய், அதுல எந்த சந்தேகமும் இல்லத்தா. வேண்டாமா, வேண்டாம். புகழும் புகழ்ச்சியும் அந்த வல்ல நாயனுக்கே உரியது. அவன் ஏவுறான், நான் செய்கிறேன். அவன் நாடுறான், அது நடக்குது. அந்த அக்கா சொன்னாங்க 5-6 மணி நேரத்திலேயே உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு. ஆனா அரை மணி நேரத்திலேயே எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சுதா. எல்லாம் அந்த நாயனை நாட்டம். இன்ஷா அல்லாஹ். இனி அவனையும் உன்னையும் உன்னுடைய தந்தைங்கிற ஸ்தானத்துல இருந்து ஜோடி சேர்த்து வாழ வைக்கிற வரைக்கும் எனக்கு இனிமே நித்திரையே இல்லம்மா. போதுமா? அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம் தா. அது வரைக்கும் உன்னை என்னுடைய தங்கையுடைய வீட்டிலேயே நான் உன்னை தங்க வைக்கிறேன். அவளும் கணவனை இழந்து தனியாத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. ரொம்ப ரொம்ப நல்லது தா. அல்ஹம்துலில்லாஹ். நேர்களே, இதுவரை தலைநகர் எஸ்டி ஷேக் டவுட் எழுதிய வழிகாட்டி இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அசன் கனி, அஜா ஜைத்துன் மற்றும் சஸ்ரின் சுல்தான் ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி #பெர்ஞாரான் ஜாக்கின்.